அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலே புதிய ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களை கடந்து பயணித்து கொண்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் அதில் நான் தலையிடவும், அதை பற்றிய கருத்துக்களை சொல்லவும் நான் உள்ளே வரவில்லை. ஆனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட், அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தையை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். எங்களுடைய அரசாங்கம் சாலை கட்டமைப்பில் மிகுந்த கவனம் செலுத்தும் என்று சொன்னார். சாலை கட்டமைப்பில் மிகுந்த கவனம் செலுத்தும் என்று சொல்லக்கூடியவர், சாலை செப்பனிடுவது சம்பந்தமான மனுக்கள் அனுப்பி 100 நாட்கள் ஆகியும் அந்த மனுவுக்கான ஒரு பதில் கடிதம் கூட தலைமைச் செயலகத்திலிருந்து வரல. நான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றைய தினமே புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் துருவாசபுரம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இந்த கீழச்சூல்பட்டி பகுதிக்கு வருவதற்கு ஒரு குறுக்கு வழியில் மக்கள் 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக நடந்து வரக்கூடிய அந்த பாதையை இடையில் இருக்கக்கூடிய தமிழக வனத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தார் சாலை போட முடியாத ஒரு அவலம். இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும், இது ஒரு மாற்றமாக அமையும், ஒரு மிகப்பெரிய 100 ஆண்டு காலமான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி எவ்வளதோ முறையிட்டு அந்த மனுவை அனுப்பியிருந்தோம். ஒரு பதில் கூட ஒரு எழுத்துப்பூர்வ கடிதத்தில் வரலங்க. இதுதான் மாற்றம். இன்னொரு விஷயத்தையும் அவர் ஸ்வான் பண்ணும்போது, முதலமைச்சராக ஸ்வான் பண்ணையில் சொன்னார், பஸ்ஸு போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருப்போம், எந்த ஊருக்கு இல்லைனாலும் அதை செய்வோம். அது சம்மந்தமாகவும் நம்ம ஒன்று முறையிட்டோம். என்னென்னா, குறிப்பாக பள்ளிக்கூடங்களில், நகர்ப்புறங்களில் பள்ளிக்கூடங்களில் நிறைய பேர் இன்றைக்கு கிராமத்துலேருந்து போய் படிக்கிறாங்க. 4:10க்கு பள்ளிக்கூடம் முடியுது. அதன் பிறகு அந்த டயத்தில் 4:10லேருந்து 5 மணிக்குள்ளே முக்கியமான ஊர்களுக்காவது பஸ் இருக்கிறத உறுதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம். அதுக்கும் எந்த பதிலும் இல்லைங்க. இப்போ நான் கடைசியாக இதையும் கேட்டோம், விசில் அடித்தா பஸ்ஸு நிற்குமா? சரி, முக்கியமான பஸ் ஸ்டாப்லேயும் பஸ்ஸு நிற்கிறது இல்லை. சில பெரிய கிராமங்களுக்கு வந்த பஸ்ஸும் வாரதில்லை. தனியார் பஸ்ஸு பைபாஸ் ரோட்டிலே போயிடுறாங்க. இது அவளை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திலே இருக்குது. திருமயம் மிகப்பெரிய தாலுகா, சப்கோர்ட் இருக்குது, மிகப்பெரிய கோட்டை இருக்கிறது, வரலாற்றுக்கு சொந்தமான ஊர். அந்த ஊரில் கூட விசில் அடித்தா பஸ்ஸு நிற்கலை. அப்போ நம்ம இனிமேல் என்ன செய்யணும்னா, விசில் அடித்து தான் பார்க்கணும். பஸ்ஸு பைபாஸ் வழியாக போயிடுது. எங்கெங்கெல்லாம் பைபாஸ் போடுறாங்களோ அந்த புறநகர் புறவழிச்சாலை வழியாக பஸ்ஸு போயிடுது. இது தாங்க மாற்றம்னா எங்கேருந்து வரணுங்க? எல்லாம் மாற்றம் என்பது எங்கேருந்து வரணும்னா, முதல்ல பஸ்ஸு, அடுத்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பஸ்ஸு, கிராம சாலைகள், இதை செய்யணுங்க. இதை செய்கிறதுக்கு வழியில் அது விசில் அடித்தா பஸ்ஸு வந்துடுமா? அப்படி தான் சொல்லணும். இனிமேல் விசில் ஊதுனா பஸ்ஸு நிற்குமா அப்படின்னு தான் தலைப்பு போடணும். அவ்வளவு தூரம் எதை பற்றியும் கண்டுக்கலைங்க. அவங்களுடைய ரீல்ஸு, அவங்களுடைய விளம்பரம், அந்தந்த இன்றைக்கி எம்எல்ஏகளுக்கெல்லாம் காரு ரொம்ப முக்கியமில்ல. மாற்றத்திற்கான ஆட்சி, ஒத்த ரூபாயை நாங்கள் தொட மாட்டோம், தொட்டவுகளை விட மாட்டோம், தொடவும் மாட்டோம். அப்போ எதற்குங்க எம்எல்ஏக்களுக்கு காரு? சம்பளம் எம்எல்ஏகளுக்கு தனி, எம்எல்ஏக்களுக்கு வீடு. இப்போ 234 எம்எல்ஏக்கு எந்த எம்எல்ஏ கார் இல்லாமல், எந்த எம்எல்ஏ சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க? யாரும் இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் சார்பாக நின்ற வேட்பாளர்கள் யாரும் உண்மையிலே குடிசையிலிருந்து யாரும் வந்திருக்காங்களா? என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த 108 எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சி சார்பாக ஜெயித்தவங்க யாராவது குடிசையில் இருந்து அடுத்த வேளை சோற்றுக்கு சிரமப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்கார்கள் என்று சொன்னால், நம்ம உண்மையிலே அது காமராஜர் அவருடைய ஆட்சி, கக்கனருடைய ஆட்சி என்று, காந்தியுடைய ஆட்சி என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாம் வேஷம். வீடு, ₹1,00,000 மேலே சம்பளம், 5 வருஷம் ஆனால் பென்ஷன், இது தவிர மற்ற விஷயங்கள், படி, இதெல்லாம் போக காரு கொடுக்கணுங்கிற அவசியம் என்ன? ஒன்று, இது காமராஜர் ஆட்சி ஆகுமா? இது கக்கன் ஆட்சி ஆகுமா? என்னமோ மக்கள் ஏமாறி இருக்கிறார்கள். இந்த ஏமாற்றங்களுக்கான தீர்வு விசில் ஊதுனா மாறுமா அப்படிங்கிறது தான். எதிர்காலத்தையும் அடுத்த நகர்வுகளை போய் பார்க்கலாம். தமிழக முதல்வர் முதல்ல கிராம சாலைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. பஸ்ஸு போக்குவரத்து இல்லாத கிராமங்களுக்கு பஸ்ஸை கொடுங்க. ஏற்கனவே வந்து சென்ற பஸ்களை அந்தந்த ஊர்களுக்கு வர வைங்க. பள்ளிக்கூடம் விடுகிற நேரத்துலையும் பள்ளிக்கூடம் துவங்குகிற நேரத்துலையும் முக்கியமான கிராமங்கள்லேருந்து எவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் பிள்ளைங்க போகிறாங்களோ அந்த மாதிரியான எண்ணிக்கையில் அதிகமாக குழந்தைகள் போகக்கூடிய கிராம பகுதிகளை பார்த்து, நகர்ப்பகுதிகளை பார்த்து, அந்த நேரங்களில் கண்டிப்பாக பஸ்ஸு
உறுதியா இருப்பத உறுதிப்படுத்துங்க. பஸ்ஸுக்காக நீண்ட நேரம் பெண் குழந்தைகளும், ஆண் குழந்தைகளும் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, விரும்பத்தகாத அவங்களுடைய உளவியல் ரீதியா பிரச்சனைகள சந்திக்க, வேறு மாதிரியான சிந்தனைகள யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள நம்ம கவர்மெண்ட்டே குடுத்துறக்கூடாது. அப்ப முடிஞ்ச அளவுக்கு 4:30 மணி, 5 மணிக்குள்ள பஸ் அந்தந்த ஊர்களுக்கு டிஸ்போஸ் பண்ணியாச்சுன்னா, பிள்ளைங்க வீட்டுக்கு போய் ஒரு சேஃப்டியான இடத்துல இருந்துருவாங்க. ஸோ இது எல்லாமே அரசாங்கத்துடைய கவனத்துக்கு நம்ம சொல்றோம். அதெல்லாம் அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.